அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். 3 ராகு, 4 சனி, அர்த்தாஷ்டம சனி, 5 செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், 7 குரு, சுக்கிரன், 9 கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 3 ராகு, 6 சூரியன், 7 சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பிறக்கும். உறவுகள் பலப்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடைபெறும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. வேலையாட்களால் சில இடர்பாடுகள் உண்டாகலாம் என்பதால் சற்று கவனமாக இருங்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருங்கள். பிறர் வேலையில் கவனம் செலுத்த வேண்டாம். வீண் பலிகள் வர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5 செவ்வாய் 5 ஆட்சி பெற்றிருக்கிறார். இதுவரை சப்தம கேந்திரத்தில் இருந்த குரு வார மத்தியில் அஷ்டமத்துக்கு மாறுகிறார். தற்போது தங்களுக்கு சாதகமாக உள்ளது 6 உள்ள சூரியன், 3 உள்ள ராகுதான். சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்தால் கூட மருத்துவத்தால் விரைவில் தீரும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் தீர்ந்து தொழில் முன்னேற்றம் உண்டாகும். குரு பேச்சியான பிறகு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்தில் குரு பகவான், 9 கேது என இருப்பதால் உங்களுக்கு எதிர்நிலையில் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து யோசித்து செயல்படுங்கள். அவசரப்பட வேண்டாம். உடல் நிலை பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்தல் வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள் வரலாம். விரையாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுவதால் தேவையில்லாத செலவுகள் தங்களுக்கு ஏற்படும். அடுத்து 4ஆம் இடத்தில் சனி, அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். கூடுமான வரை வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்தல் நல்லது. வெளியூர் பயணத்தை தவிர்த்தல் வேண்டும். அவசியம் இருந்தால் மட்டும் தாங்கள் செல்லுதல் வேண்டும். தாயார் உடல் நலனில் கவனம் தேவை. தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.